இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. டுடே என்னோடய பையனோட பர்த்டே. அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அன்னாச்சிப்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோவாக வந்து சேரும். இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் கட் பண்ண பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் மற்றும் தேவையான அளவு சால்ட், ட்ரை கிரேப்ஸ், முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சை இது கூட சேர்த்து நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போதும். இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்து லைட் கோல்டன் கலராக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு. அதையும் தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போது ரவை நல்லா வறுப்ப ஸ்மெல் நல்லா வருதுங்க. ரவை வறுப்பட்டதும் நம்ம வேறு ஒரு தட்டில் இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அன்னாச்சி பழம், அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பழ கேசரிக்கு நம்ம நெய்யில் இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது அது சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி என்னோடய பையனோட 5th பர்த்டே, அதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காலையிலே அன்னாச்சி பழம் வச்சு கேசரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நாங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக என்னோடய பையனுக்கு உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த அன்னாச்சி பழம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லே ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம ஆற வச்சோம் இல்லைங்களா அந்த ரவை, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விடாமல் கிளறிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். இந்த பழமும் இந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா இந்த மாதிரி கட்டியாக வர வரைக்கும் கிளறிக்கோங்க. ரவையும் அன்னாச்சி பழமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சர்க்கரையை இப்போது சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சர்க்கரை இந்த சூட்டில் நல்லா இலகி பாருங்கள், இப்போ டைட்டாக இருக்கிறது நல்லா லூஸ் ஆகுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு தேவைப்படுறவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க.
ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பைனாப்பிள் கேசரியை பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் ஜூஸாக சேர்த்து பண்ணுறதும் ப்ளஸ் பச்சையாக சேர்த்து பண்ணுவோம் இல்லைங்களா, அது கூட உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்காதுங்க. நம்ம இந்த மாதிரி நெய்யில் வதக்கி செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய், அந்த நெய்யை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எசன்ஸில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இந்த கேசரியை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.